கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் ஒரு பெரிய ட்ரெஸ் கடைக்கு போய் அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டை எடுத்தார். அதை வாங்கலாம் அப்படின்னு அந்த டிஷர்ட்டோட விலையை பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லியான டிஷர்ட்னு. அந்த டிஷர்ட்டை கொண்டுட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய், எதுக்கு இதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கீங்க? இதில் அப்படி ஒன்றும் பெரிய டிசைனோ இது அழகான கலரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு கேட்டாராம். அந்த மேனேஜர் எதுக்கு, இதோட மதிப்பு இது உருவாக்குனவரை பொறுத்து இருக்கு, இதில் இருக்க கலரை பொறுத்தோ இதில் இருக்க டிசைனை பொறுத்தோ கிடையாதுன்னு சொன்னாராம். அதே போல தான் நம்ம எவ்வளோ அழகா இருக்கோம், நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றதை பொறுத்தலாம் நம்ம மதிப்பு கிடையாது. நம்மளை யார் உருவாக்கியிருக்கா? நம்மளை உருவாக்குனது ஏசப்பா. அவ்வளோ மகத்துவமான தெய்வம் நம்மளை உருவாக்குனதுனால தான் நம்ம இவ்வளோ வேல்யூபிளாக இருக்கோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இந்த உலகத்தில் யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்க பிடிக்காது? எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்குன்னு தான் நினைப்போம். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். ஜாய், ஜீசஸ் ஃபர்ஸ்ட்டு, அதர்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் யோர்ஸ் லாஸ்ட்டு. ஏசப்பாக்கு முதலிடத்தை கொடுத்து அடுத்தபடியாக நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு இடத்த கொடுத்து கடைசியாக நம்மளுக்கு ஒரு இடத்த கொடுத்தோன்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம். இயேசுவின் செல்லங்கள். Psalms 100, making joyful noise unto the Lord all ye lands. Serve the Lord with gladness, come before his presence with singing. Know ye that the Lord is God, that hath made us, and not we ourselves. We are his people and sheep of his pastures. Enter into gates with thanks, we will understood, and us to all generation. Amen. இயேசுவின் செல்லங்கள். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116:1. இயேசுவின் செல்லங்கள். வனமீது கொடி கோடியாக தூண்டும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வெகமோடும் விண்மீன்களிடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசுவின் செல்லங்கள். My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the skies are His, cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. எஸ், நான் உயிர் வாழ்கிற என்னுடைய காலங்களில் நான் ஒரு எழுப்புதலை காண்பிக்கணும். நான் ஆராதிக்கிறவர் ஜீவிக்கிற தேவன், உயிர் உள்ள தேவன் என்பதை என்னை சுற்றியுள்ள இருக்கிற அநேக ஜனங்களுக்கு காண்பிக்கணும், நிரூபித்து காண்பிக்கணுங்க. ஆண்டவரை நிரூபிக்கிற எளியாக்கள் ஆண்டவருக்கு தேவை ஐயா. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நடக்க முடியாததை நடப்பிப்பார் ஐயா. உன்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உன் காலங்களில் நீ உயிரோடு இருக்கும் போதே கர்த்தரே தேவன் என்பதை அறிக்கையிடுவதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்காக எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. ஒருவேளை முழு நேர மிஸ்டரிகள் ஏறக்குறைய 800 பேர்களுக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். 1 மணி நேரம் மிஸ்டரிகள். ஆமென். நீங்கள் யாராவது ஒரு நாளில் 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்களும் மிஸ்டரியை எங்களோடு இணையலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு 1 மணி நேரத்தில் என்னெல்லாம் மிஸ்டரி பண்ணி செய்யலான்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். நீங்கள் வாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நற்செய்தியாளர்கள், எங்களுடைய மிஸ்டரி இயக்கத்துடைய நற்செய்தியாளர்களாக நீங்கள் ஊழியம் செய்யலாம். பேங்க்கில் வேலை பார்க்குறீங்களா, டாக்டரா, இன்ஜினியரா, இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, ஏதாவது ஒரு அரசாங்க வேலை பார்க்குறவங்க, நீங்களும் ஒரு மாதத்தில் 1 ஞாயிறு அல்லது 2 ஞாயிறு எங்கேயாவது எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக செய்தி கொடுக்குறவங்களா உங்களை ஒப்பு கொடுங்களேன். எனக்கு நிறைய பேர் தேவை இருக்குதுங்க. எங்களுடைய தரிசனத்தை ஜனங்களுக்கு முன்னாடி கடத்துறதுக்கு நிறைய பேர் தேவை இருக்குது. அன்றவங்க கூட பேசினாரு, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் பரிந்து பேசும் மிஸ்டரியாக வர்றீங்களா? பரிந்து பேசும் மிஸ்டரின்னு என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு 10 நிமிஷம். இப்போ எஸ்தர் இருக்கிறாங்க, ஏதோ ஜனங்களுக்கு அழிவு வருது. ராஜாவிட்ட போய் 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். 10 நிமிஷத்தில் எத்தனை நாடுகளில் இருக்கிற யூதர்கள் அழிவுலேருந்து தப்பி வைக்கப்படுறாங்க. ஆமாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உங்களால் நேரம் ஒதுக்கி ஜெபிக்க முடியுமாங்க? தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கிறோம். கிராமங்களில் நாங்கள் சந்திக்கிற ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் பெயர்களை அனுப்பி வைக்கிறோம். கிராமங்கள் பெயர்கள், மிஸ்டரி பெயர்கள், எங்களுடைய தரிசனத்துடைய இலக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும், உங்களுக்கு பேர் தான் நீங்கள் ஒரு மிஸ்டரிங்க. அல்லேலூயா. வாங்கலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியு அப்படிங்கிற ஒருத்தருடைய காலத்தில், கோரேசுடைய காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இதை நான் எப்படி படிக்கிறேன்னா, தானியேல் தான் வாழ்ந்த காலத்தில் அவருடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக இருந்தது. ஆமென். நல்ல இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருமையான சகோதரனே, உங்கள் காலத்தில், என் காலத்தில் ஆண்டவர் தான் உயிருள்ள தேவன் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதாங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பெரிய ஊழியங்க. ஹல்லேலூயா. தன் காலத்தில், நான் உயிர் வாழ்கிற என்னுடைய காலங்களில் நான் ஒரு எழுப்புதலை காண்பிக்கணும். நான் ஆராதிக்கிறவர் ஜீவிக்கிற தேவன், உயிர் உள்ள தேவன் என்பதை என்னை சுற்றியுள்ள இருக்கிற அநேக ஜனங்களுக்கு காண்பிக்கணும், நிரூபித்து காண்பிக்கணுங்க.
தானியின் காலத்தில் அதை தான் அவன் செஞ்சான். அவன் உயிரோடு இருக்கிற காலங்களில் ஆண்டவர் அவன் தேடுனான், தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்கிறான். நீங்கள் பைபிளில் நீங்கள் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிறான். அவன் என்ன சட்டம் வந்தாலும் அவன் ஜெபிக்கிறது விடலை. அவனுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை அவன் செய்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இவன் மேல் பொய்யாக சாட்டி சிங்கக்கவியிலே அவனை போட்டு விடுகிறார்கள். பாருங்க, அந்த ராஜாவுக்கு விருப்பம் இல்லை, எப்படியாவது இவனை தப்பு வைக்கணும்னு சொல்லி பிளான் போடுறாரு, முடியல. சிங்கக்கவியில போட சொல்லிட்டார். 6 அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 16 வசனத்துல, அப்பொழுது ராஜா கட்டளை இட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலை போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, தானியேலுடைய காலங்களில் அவன் ஆண்டவரை தேடுனதுனால அந்த ராஜாவுக்கு இவன் மேலே நம்பிக்கிற, இவன் ஆராதிக்கிற அவனுடைய ஆண்டவர் இவனை தப்புவிப்பார் என்று விசுவாசம் இருக்கிறது. பாருங்க, அவன் அதிகாலை எந்திரிச்சு ஓடி வர்றான். 20 வசனத்தில் பாருங்க, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, ஒரு ராஜாவுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். தானியேலை குறித்து இவர் நோட் பண்ணியிருக்க, அவருடைய லைஃப் நோட் பண்ணதை பாருங்க. அவர் சொல்லும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உயிருள்ள ஆண்டவருடைய பிள்ளையே, தாசனே. அண்ணன் சொல்றா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். தானியேல் இடைவிடாமல் நல்லா ஜெபிச்சுட்டே இருப்பான், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான். இது அந்த ராஜாவுக்கு தெரியுது பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உன்னை குறித்து என்ன, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நீ தான் சொல்லிட்டு தர்ற. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து மற்றவங்க சொல்லணும். நிறைய பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்குறீங்களா? நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு நேராக வளர்வார்கள், சாட்சியுள்ள பிள்ளைகளை வளர்வார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐயா, எங்கள் அப்பா நல்ல பைபிள் வாசிப்பார், நல்ல ஜெபம் பண்ணுவார். எங்கள் அம்மா நல்ல பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இதை எங்கள் கண்ணார பார்ப்போம். இப்படி உங்கள் பிள்ளைகள் பார்த்து பாடங்களை படிக்கணும். பாருங்க, இங்கே ராஜாவே சொல்றார், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். பாருங்க, தானியேல் தன்னுடைய காலங்களில் ஆண்டவரை தேடுகிறனால சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறார். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே 26வது வசனத்தில், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. பாருங்க, பாட்டுக்கு நான் நினைக்கிறேன், இருக்கிறதுலே ஒரு குட்டி சிங்கத்தை, ஒரு சிங்கம் கிடையாதுங்க, சிங்கங்கள்னு போட்டிருக்குது. ஒரு குட்டி சிங்கத்தை படுக்க வச்சு அதில் தலையணி மாதிரி படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் தானியேல். ஏன்னா அங்கேயும் அவன் ஜெபிச்சிருந்தா என்ன, ஆண்டவர் அங்கே வந்துடுவார். ஆண்டவர் வந்தாருன்னா சும்மாவா, சேனைகளின் கர்த்தர் அவருடைய பேரு. அல்லேலூயா. அநேக தேவதூர்கள் வந்துடுவாங்க. ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அதிகாலமே எழுந்த உடனே பெரிய இராணுவங்கள் அவனை சுற்றி இருக்கிற காண்கிறான். ஐயோ என் ஆண்டவனே என்று புலம்புகிறான். இனி அவ்வளவுதான், இராணுவங்கள், குதிரைகள், பெரிய படைகள் நம்மளை கைது பண்ண வந்திருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி புலம்புகிறான். ஆனால் அந்த ஊழியக்காரன் சொல்லி ஜெபிக்கும் போது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆமென். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 17 வசனத்துல, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். ஏதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிற இடத்துல, தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சேனைகளின் கர்த்தர் இருப்பாரு, அக்கினிமயமான தூதர்கள் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ அக்கினிமயமான தூதர்கள் வரும்போது சிங்கம் எப்படிங்க கடிக்கும்? அல்லேலூயா.
பாருங்க, இந்த அற்புதத்தை கண்டான் ராஜா, காண்கிறான், அந்த தேசமே காண்கிறது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனே தேவன். ஆமென். ஒருவனுடைய அர்ப்பணிப்பு, அவன் தானியேலுடைய காலத்தில் அவர் தாங்க உயிருள்ள ஆண்டவர் என்பதை நிரூபித்து விட்டான். அருமையான செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, இந்த ஆசை உங்களுக்கு வரணுங்க. இந்த தானியேலின் புஸ்தகத்தை நான் முத வாசிக்கும் போது, அப்போ தானியேலுடைய உயிருள்ள நாளில் ஒரு கூட்டு ஜனங்களுக்கு என் ஆண்டவரே உயிருள்ள தேவன் என்பதை அவன் நிரூபித்து விட்டானே. நான் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் இன்னும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற இந்த வாழ்நாளில் நானும் என்னை சுற்றியில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீர் உயிருள்ள தேவன் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். கணேசனுடைய ஆண்டவரே உயிருள்ள ஆண்டவர் என்பதை எல்லா ஜனங்கள்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. பாருங்க, எலியாவுடைய நாட்களை யோசித்து பாருங்க. அவன் சவால் விடுகிறான், அவனுக்கு வைராக்கியம், நான் உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆனால் இவர்கள் எல்லாரும் பாகாலை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவர் இவனுடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை கொடுக்கிறார். கரி தாற்றண்டைகளை தனித்து விடப்பட்டு அந்த பாரம் அவனை அழுத்துகிறது. ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். சாரிபாத்தி விதவை வீட்டிலே உருவாக்குகிறார். அடுத்து கர்மேல் பருவத்தண்டையில ஒரு நாள் வந்து சவால் விடுகிறான். அடிக்கடி யோசிப்பேன், உண்மையா ஆண்டவரை எலியா ருசி பார்த்ததுனால அவன் மனசுல அவனை அறியாமே ஒரு சவால் வருதுங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ உன்னோடு கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்க முன்னாடி ஒரு சவால் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றியா? யோசித்து பாருங்க, உன்னுடைய நண்பர்கள் முன்னாடி சவால் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றியா? வாழணுங்க. எலியா அப்படி வாழ்கிறான், சவால் விடுகிறான். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்களை பார்த்து மற்றவங்க தான் சவால் விடுறாங்க, நம்ம எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். ஆண்டவரை நிரூபிக்கிற எளியாக்கள் ஆண்டவருக்கு தேவை ஐயா, தேவை. பாருங்கள், இவன் கர்த்தரே தேவன் என்பதை அநேக ஜனங்கள் அறிக்கையிடும்படி அவன் நிரூபிக்கிறான் ஐயா. எலியா ஜெபிக்கிறான். ஒரே ஒரு நிமிடம் ஜெபம்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. 36வது வசனத்திலிருந்து அவன் வாசிக்கிற 37ஆம் வசனத்தில் தான், கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணுற ஃபியூ வேர்ட்ஸு தாங்க. ஜெபிச்சு முடிச்ச உடனே அக்கினி வருகிறதுங்க. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, எனக்கு இந்த ஜெபங்கள் ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் ஃபைத் உள்ளவன். அக்கினி வரணும்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும்? அக்கினி தீ எரிகிறதுக்கான சூழ்நிலைகள் அங்கே இருக்கணும். இவன் என்ன செய்கிறான்? தண்ணி ஊற்றுறான். தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணணும்? அக்கினியை ஆஃப் பண்ணுறதுக்கு. தீ எரிஞ்சிருச்சுன்னா தண்ணியை ஊற்றி அதை அணைக்கணும். தீயணைப்பு படையிலேருந்து வாட்ரு பம்ப் வச்சு அங்கே தீயெல்லாம் அணைக்கிறாங்க. இவன் பாருங்க, தீ வர வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தி கட்டி தண்ணீர் பாய்ச்சறான். ஏன்னா விசுவாசங்க. உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நடக்க முடியாததை நடப்பிப்பாரையா, நடப்பிப்பாரையா. பாருங்கள், மதுரை பட்டணத்தில் ஒரு 50,000 பேர்களை கொட்டி ஒரு வாலிபர் முகாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆயத்த வேலைகளை செய்தோம். பல லட்சக்கணக்கான தேவைகள். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இந்த பணம் வருமா வராதுன்னு சொல்லி தான் நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நடக்க போகிற முகாமை நீ ஆசீர்வித்து விட்டதற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நான் எதற்கு ஜெபம் பண்ணேன்னா, அடுத்து நாங்கள் வைக்க போகிற முகாமில் 1,00,000 வாலிபர்களை நீ தருவீராக என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ நீ கஷ்டப்படுறியா? உன்னுடைய தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்கு. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க. நெகட்டிவ் ஃபைத் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். முடியாததை முடியும்னு சொல்கிறதாங்க நெகட்டிவ் ஃபைத். ஆபிரகாமுடைய அவன் வயசாயிருச்சு, 100 வயசு. எண்ணிக்கையை பார்த்துருக்கேன். எனக்கு இவ்வளோ வயசு, என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ வயசு. எண்ணிக்கையெல்லாம் எல்லாம் உன் மைண்டில் இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் குப்பையில் போட வேண்டிதான்.
நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவருங்க. உன் வயசை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவர் உயிருள்ள தேவன். கற்பப்பை செத்து போச்சு, செத்தா என்ன? ஆண்டவருடைய வல்லமை குறியிருச்சா? அல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட கேட்கிற கேள்வி என்ன? கர்த்தரால் ஆகாத ஒரு காரியம் உன் குடும்பத்தில் இருக்குதாப்பா, உன் பிஸ்னஸ்ல இருக்கிற ஊழிய பாதையில் இருக்குதா? நீ நம்பு. முடியவே முடியாதுன்னு உன் மைண்டு சொல்லுதா? இல்லை முடியும்னு சொல்லி நீ வாயினாலே அறிக்கையிடு. ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டேங்க, ஆனால் தண்ணி வந்துடும். அல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எலியா தன் காலங்களிலே கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு அக்கினினால் பதில் கொடுக்கிற தேவனே தேவன் என்ற சவால் விடுகிறான். அக்கினி வர வைக்கிறதுக்கு தண்ணீரை ஊற்றுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறான். அதை பார்க்கிற எல்லா ஜனங்களும் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார்கள். நான் எலியாவை பார்த்து பொறாமைப்படுறேங்க. அவனுடைய காலங்களிலே கர்த்தரே தேவன் என்பதை ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவன் நிரூபித்து விட்டாடே. ஐயோ, எனக்கு 49 வயசாயிருச்சுங்க. நான் இன்னும் எவ்வளவு காலங்க நான் உயிரோடு இருக்க போறேன்னு தெரில. என்னுடைய காலத்திலே என்னை சுற்றிலும் இருக்கிற ஒரு கூட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் தானே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உன் காலங்களிலே நீ உயிரோடு இருக்கும் போதே கர்த்தரே தேவன் என்பதை அறிக்கையிடுவதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? எலியாவின் தேவனே தேவன். அல்லேலூயா. எலிசாவினுடைய நாட்களிலே அதே போலதான் நாகமான் குஷ்டரோகம் சுகமாகிறது. அங்க அப்படி ஆண்டவர் ஜீவிக்கிறவன் என்பதை ஒரு தேசம் கண்டு விழுவதற்கு எலிசாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறான், அநேகருக்கு ஜீவரட்சணை கொடுக்கும்படிக்கு. அவன் ஒருத்தன் தேசத்துல இருக்கிறாங்க, அவன் உயிரோடு இருக்கிற அந்த நாட்கள் ஆண்டவரை தேடுகிறதுனாலே, ஒருவன் ஆண்டவரை தேடுகிறதுனாலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இவன் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் என்பதை அநேக ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி அவன் தன்னுடைய வாழ்நாளை பயன்படுத்துகிறானே. அருமையான சகோதரனே சகோதரி, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் கொஞ்சம் வருடங்கள் தான். நம்முடைய வருடங்களில் நம் உயிரோடு இருக்கும் போதே, நம்முடைய காலங்களிலே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன், தானியலின் தேவனே தேவன், யோசேப்பின் தேவனே தேவன், எலியாவின் தேவனே தேவன் என்பதை ஒரு கூட்ட ஜனங்கள் அறிக்கையிடும்படி ஏதாயிலும் செய்ய வேண்டும் ஐயா, ஏதாயிலும் செய்ய வேண்டும். எனக்கு தெரிகிறது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர், அழுது கொண்டு இருக்கிறவர். இந்த கணேசன் ருசி பார்த்து விட்டான், இயேசுவை அறியாதவன் தான். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், 6 மாதத்தில் இறந்து விடுவான் என்று சொன்னார்கள். ஆண்டவரை இயேசுவை தேடினேன், இயேசுவிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த பின்பாக அவரை நான் மறுதலித்து விட்டேன். இயேசுதான் எனக்கு உயிர் கொடுத்தார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று சொல்லி அவரை மறுதலித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் என்னை மறுபடியும் என்னை தேடி வந்தார். என் கண்கள் முன்பாக அழுது கொண்டே இருந்தார். அவரை அறியாத ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள், அழுது கொண்டிருக்கிறவராக எனக்கு காட்சி கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரே, நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும். அவரை அறியாத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியம் செய்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் உயிரோடு இருக்கும் போதே நம்மை சுற்றிலும் இயேசு அறியாத ஜனங்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு பொறுப்புகள் நம்மிடத்தில் தானே ஐயா கொடுத்திருக்கிறார், உங்களிடத்தில் தானே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இருப்பதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலைங்க.
ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சகோதரனே. உன்னை அபிஷேகம் செய்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சகோதரனே. உனக்கு ஜீவனை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரா, பிசினஸ் கொடுத்திருக்கிறாரா, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? நம்முடைய காலங்களிலே, தானியேலின் காலங்களிலே நான் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவனும் நிரூபித்தது போல, யோசேப்பு இருந்த அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்போடு உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அநேக ருசி பார்க்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தது போல, எலியா அநேக ஜனங்களுக்கு முன்பாக அக்கினினால் பதில் கொடுக்கிற தேவன், உயிருள்ள தேவன் என்பதை நிரூபித்தது போல, எலியாவின் தேவனே தேவன் என்று அறிக்கையிட வைத்தது போல, இன்றைக்கு என் நாட்களிலே, உங்கள் நாட்களிலே நாம் ஆராதிக்கிற உயிருள்ளவர் என்பதை நிரூபிக்கிற வேண்டும் ஐயா. அதைத்தான் ஆண்டு உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிறார். ஏதாயிலும் செய்வோம் ஐயா. நான் இதை யோசித்து பார்த்தேன். இவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்றதை அப்படியே கேட்டாங்க. தானியேல் ஆண்டு மேல ஒரு அன்பு வைத்து எத்தனை சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் தினமும் 3 வேளை ஜெபம் பண்றான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்க கூட டெய்லி ஒரு 3 முறை ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஜெபம் பண்ணுங்க, இரவில் ஜெபம் பண்ணுங்க, மத்தியானம் உங்களுக்கு நேரம் இல்லாட்ட பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். தானியேல் ஜெபம் பண்ணது போல நம்ம ஜெபம் பண்ணுவோம்னா, தானியேலை பயன்படுத்தினா நம்மளை பயன்படுத்த வரலங்க. அல்லேலூயா. யோசேப்பு தன்னை காத்து கொள்கிறான், பரிசுத்தமா பார்த்து கொள்கிறான். எத்தனையோ உபத்திரவங்கள், அவமானங்கள், நெருக்கல் வந்துடும், அவன் கேள்வி கேட்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. அப்படி இருந்ததுனால அவனை பயன்படுத்துகிறார், லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எலியா ஆண்டவர் சொற்படி சொல்லுகிறான். கேரி தாட்டைன்னு ஒளிந்து கொள்ளனா ஒளிந்து கொள்றான். சாரிபாத் விதவை வீட்டுக்கு போன்னு சொல்றான், போறான். ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டா நம்மை ஆண்டு பயன்படுத்துவாருங்க. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள ஆண்டவர், உயிருள்ள இயேசு என்ற இதை அறிந்த அநேகர் ஆண்டவர் அண்டையில் வருவார்கள் ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற என் நாட்களில் ஒரு எழுப்புதலை என்னை சுற்றியுள்ள இருக்கிற ஒரு கோடி ஜனங்களுக்கு நான் காண்பிக்கணும். உயிருள்ள ஆண்டவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்கணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, தானியேலின் காலங்களிலே அவன் உயிரோடு இருக்கும்போது அவனோடு கூட உயிரோடு வாழ்ந்த ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்தானே. எலியாவின் தேவனே தேவன் என்பதை எலியா நிரூபித்தது போல, யோசேப்பு நிரூபித்தது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாரங்களை தாரும். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை ஜெபம் பண்ண உதவி செய்வீரா. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீரா. இவருடைய சுற்றிலும் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்பதை அநேக ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி இவளை எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி வைக்கிறேன். வரங்களினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் சாரா. எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், ஒரு குக்கிராமம். என் கிராமத்தை சொல்லணும்னா எல்லா கிராம பேர் கூட மேப்பில் இருக்கும், ஆனால் மேப்பை தட்டினா கூட எங்கள் ஊர் பேர் வராது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 5வது பொண்ணாக பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. என் பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி நிறையாலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் வருஷத்துக்கு ஒரு தடவை விபிஎஸ் நடக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவங்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போவோம், வருவோம். எங்கள் கிராமங்களில் யாரும் இப்போ அறிவிக்கிற மாதிரி சுவிசேஷம்லாம் அறிவிக்க மாட்டாங்க. வருஷத்துல ஒரு தடவை விபிஎஸ் வைப்பாங்க. அந்த விபிஎஸ் மூலம் பாட்டு கதை கேட்கறது தான். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் நானும் போய், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறைய பாட்டு கதை எல்லாம் கேட்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும்னு சொல்லி. ஆனா தெரியாது, என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டோம். ஆனா நான் கிறிஸ்டியன் அவ்வளவுதான் எனக்கு. அப்போ ஒரு நாள் விபிஎஸ் நடந்துட்டு இருக்கும் போச்சுல, அந்த அன்னை ஏசப்பாவோட அந்த சிலுவை காட்சி சொல்லி கதை சொன்னாங்க. அந்த சிலுவை காட்சி சொல்லும்போது ஏசப்பா எதுக்காகலாம் அடிக்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த அண்ணன் தான் அன்னைக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. 14 வயசுலதான் ஏசப்பா எதுக்காக நம்மளுக்கு அடிக்கப்பட்டாங்கன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நம்ம செய்யற சின்ன வயசுல செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் சுட்டி காட்டி, இதுக்காக தான் ஏசப்பா அடிக்கப்பட்டாங்க, இதுக்காக தான் ஏசப்பா தன்னோட உயிரை கொடுத்தாங்க, தன்னோட ரத்தத்தை ஃபுல்லா சிந்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் செய்யற இந்த சின்ன சின்ன தப்புனால எனக்காக நீங்க இவ்வளோ அடிபட்டீங்களா, இவ்வளோ ரத்தத்தை சிந்தினீங்களான்னு சொல்லி அன்னைக்கு என் வாழ்க்கை ஏசப்பாக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இனி நான் உங்களை அள வைக்க மாட்டேன் ஏசப்பா, நான் சந்தோஷப்படுத்துவேன் ஏசப்பான்னு சொல்லி தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அவர் முள்முடி எதுக்கு சூட்டினாருன்னா, நீங்க இருதயத்துல நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா உங்க சிந்தனையில நினைக்கிறீங்களா, மத்தவங்களை தூண்டி விடுறீங்களே, இப்படிப்பட்ட பாவத்தினாலதான் ஏசப்பாவுக்கு முள்முடி சூட்டினாங்க. ஏசப்பாவுடைய கரங்கள்ல எதுக்கு ஆணி அடிச்சாங்க, நீங்க செய்யற அந்த திருநாளதான் ஆணி அடிச்சாங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அன்னைக்கு என் வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சேன். நான் இனி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. புலம்பல் 4 நாள்ல ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி. இப்படிதான் அந்த நாட்கள்ல இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா யாரும் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போதுலதான் எங்க பாட்டிகிட்ட எல்லாம் போய் கேட்டேன், நம்ம ஊர்ல எப்படி கிறிஸ்தவம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சொன்னாங்க, எங்க பாட்டியோட காலத்துல பாட்டியோட அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏசப்பாவை அறியாத ஒரு கிராமமா தான் எங்க கிராமம் இருந்திருக்கு. அப்ப ஜெஃப்ரின்னு சொல்லி ஒரு மிஷினரி எங்க ஊருக்கு வந்தாராம். அவர் ஏசப்பா பத்தி சொல்லும் போது எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை எதிர்த்து நின்னாங்களாம். எங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நீங்க ஏசப்பாவை நம்புங்கன்னப்ப, நீ நல்ல ஒரு மசனா, அந்த ஊர் என்ட்ரில ஒரு இடம், நீங்க போய் அங்க போய் இந்த ஒரு நாள் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துரு. அங்க பேய் அடிச்சு செத்துருவாங்களாம் அங்க போனா, கன்சிவா இருக்கிறவங்க எல்லாம் போனா. நீ படுத்து எந்திரிச்சிட்டு வந்துரு, நீ உயிரோட வந்தீங்கன்னா உன் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரும் சந்தோஷமா போய் அங்க போய் படுத்துட்டு காலையில எந்திச்சு வந்தாரா. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் மண்வெட்டி எடுத்துட்டு போனாங்களாம், அவரை எப்படியாவது பதிச்சிருவோம் செத்து கிடப்பாருட்டு. பார்த்தா அவர் உயிரோட வந்தாராம். அன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவை அறிய ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த கிராமத்துல அதுவரையிலும் யாரும் சுவிசேஷ அறிவிக்க வந்ததில்ல. ஒருவேளை என்ன ஊழியக்காரியா தெரிந்தெடுக்கிறதுக்காக ஏசப்பா பல காடு கடந்து, நாடு கடந்து, மலைகளை கடந்து, கடலை கடந்து எங்க ஊருக்கு ஒரு மிஷினரிய ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இது மாதிரிதான் இன்னைக்கு
நிறைய பட்டி தொட்டி கிராமங்கள் ஏசுனா யாருன்னு தெரியாதபடி இருக்கிறாங்க. சர்ச் இருக்கும், ஆலயங்கள் இருக்கதான் செய்யும். கிறிஸ்தவங்களா இருந்து கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவங்களாதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாதிரி அப்பம் கேட்கிறவங்களா ஏசப்போடைய வார்த்தையை கேட்க நிறைய குட்டி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கும் வாஞ்சியா இருக்கதான் செய்யறாங்க. இது மாதிரி கிராமங்கள்ல நீங்க கடந்து போங்க. இந்த சாட்சியை கேட்கறது மாத்திரம் இல்ல, என்ன ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மிஷினரி எங்க கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியுது. அப்ப நான் ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த அந்த அன்னை மாதிரி நானும் பெரிய பிள்ளை ஆகி எல்லா கிராமத்துலயும் போய் நான் அவங்கள பத்தி சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சேன். ஆனா எங்க போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு எனக்கு தெரியாது. நான் படிச்ச ஊரு எங்க ஊர் மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எங்க பஸ் ஏறி எப்படி போகணும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து 2 அன்னை மாதிரி எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்தப்போ சொன்னாங்க, நீங்க ஊழியம் செய்யலாமேனும். எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசை தானே, ஆனா எங்க ஊருக்கு யாருமே வந்ததுல எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. என்னப்பா இந்த கிராம மிஷினரி இயக்கத்தை அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலமா 2004 ஆண்டோடைய ஊழியம் செய்ய முடியா இந்த கிராம மிஷினரி இயக்க விருதுநகருக்கு வந்தேன். அந்த 20 வருடங்களாக கிராம மிஷினரி இயக்கத்தோடு சேர்ந்து தேவனுடைய பணியை செய்து வருகிறோம். நிறைய இடங்களில சில்ட்ரன்ஸ் மத்தியில சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்த, மீடியால பேசுறதுக்கு இப்பெல்லாம் ஆண்டவர் எங்களை குடும்பமா பயன்படுத்திட்டு வரார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டோடைய பணியை செய்து வருகிறோம். எங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இதை கேட்கறது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட பட்டி தொட்டி கிராமங்களுக்கு கேட்கிற நீங்களும் கடந்து போங்க. இன்னைக்கும் பிள்ளைங்க அப்பம் கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நியூ சாங் கற்றுக்கலாமா? இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். ஹாய் குட்டீஸ், பாட்டு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாமா? இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். என்ன குட்டீஸ், நாங்கள் செஞ்ச ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் சந்திக்கலாம். பாய். ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? ஒர்க் ஷாப்பு கொண்டு போகணும், டூல்ஸ் வச்சு என்ன செய்யணும்? அதை கலட்டணும், ரிப்பேர் பார்க்கணும், வண்டி நல்லா ஓடிடும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரிப்பேர் டூல் கிட் நம்ம கையில் உள்ள வேதாகமம். அல்லேலூயா. அப்பப்போ நம்ம வண்டி டயர் பஞ்சர் ஆயிரும் இல்லை, கவலை இல்லை, பஞ்சர் பார்த்துடலாம். ஆயில் குறைஞ்சிருச்சா ஆயில் போட்டுடலாம் இல்லை. என்ன பிரச்சனைனாலும் இங்கே அதுக்குரிய டூல்ஸ் என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஆயில் குறைஞ்சிருச்சுன்னா ஊற்றிடலாம், பெட்ரோல் குறைஞ்சிருச்சா எல்லாமே இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாலைவன பிரதேசத்தில் ஒரு சின்னதாக ஒரு குருவி இருக்குமா. அந்த குருவி பழங்களை சாப்பிட்டுட்டு அதோட விதையை போய் ஒரு கள்ளி செடி மேலே வைக்குமா. ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் தண்ணியே இருக்காதுல்ல.
அப்போ அந்த கள்ளிச்செடி மேலே வைக்கும்போது அதுக்கு தேவையான அந்த நீர் சத்தை அந்த விதை எடுத்து அது மறுபடியும் என்ன செய்யுமானா ஒரு செடியாக வளருமா. அப்போ அடுத்த சீசனுக்கு அதில் தேவையான அந்த பழங்கள் அந்த குருவிக்கு கிடச்சிருது. பாருங்களேன், அஞ்சறிவுள்ள அந்த ஜீவனே எவ்வளவு ஞானமாக தன்னுடைய காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருக்கு பிரியமாக வாழும்படியாக நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஞானமாக செயல்படுறோமா? இவன் ஏசப்பாவோட பிள்ளை, எல்லா காரியத்தையும் ஞானமாக செய்வா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? இல்லை இவ செய்கிற காரியமெல்லாம் ஒன்றுமே சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு தடவை சிந்தித்தோம் அப்படின்னா, ஒருவேளை செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா எனக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்டால் நான் சம்பூர்ண ஞானத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா சம்பூர்ணமாக கொடுக்குற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஞானத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மிடத்துல எதிர்பார்க்குறார். அந்த அஞ்சறிவுள்ள அந்த சிட்டுக்குருவி, அந்த சின்ன குருவியே தன்னுடைய காரியங்களை ஞானமாக செய்யும்போது நம்மளும் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிற நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஞானத்தோடு செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளார்க். அவங்களுக்கு 9 பிள்ளைங்க. அவங்க பல வருஷங்களாக ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அமெரிக்கா தேசத்தில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல வருஷங்களாக அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த 9 + 2 பேர் 11 பேருக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளை ஆயத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போ அங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்களாம். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் போய் அமெரிக்கா தேசத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயத்தப்பட்டு இவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தினோமே, ஆனால் போக முடியாதபடி இப்படி கடைசி நேரத்தில் இந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா தன்னுடைய மனைவியை திட்ட, அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய் கடி வாங்கின அந்த பையனை திட்ட, ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து கொதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு 5 நாள் கழித்து கேள்விப்படுறாங்க. அது போன விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இந்த விமானத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம 11 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம், இறந்து போயிருப்போம். அதிலிருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தினாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையோ நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இது எனக்கு பேர்டனாக இருக்கே, இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருக்கே
அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பேர்டனை நம்ம சுமந்து தான் அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிஷனரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான பங்கு வகித்தவர் ராக்லாண்ட் அவர்கள். இவரை தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்தவர் என்றும் சொல்வார்கள். இவருடைய தாயார் வயிற்றிலே 4 மாதமாக இவர் இருக்கையிலேயே இவருடைய தகப்பனார் இறந்து விடுகிறார்கள். இவர் பிறந்தவுடன் சிறிது நாட்களில் இவருடைய தாயாரும் இறந்து விடுகிறார்கள். இவருக்கு ஒரே ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் உண்டு. இவர் 3ஆவதாக பிறக்கிறார். தாய்மாமா வளர்ப்பில் இவர் வளர்ந்து வருகிறார். இவருடைய படிப்பின் காலம் முடிந்தவுடனே இவருடைய மாமா சொல்கிறார்கள், என்னுடைய கம்பெனியை பொறுப்பாக பார்த்து கொள்வாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இல்லை, நான் படிக்க வேண்டும், மேல் படிப்பு தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சேர்த்து மேல் படிப்பை படிக்க வைக்கிறார்கள். சிறு பிராயத்திலிருந்தே இவர் சண்டே கிளாஸ், ஆலயத்துக்கு செல்வது, வேதம் வாசிப்பது எல்லாவற்றிலையும் இவர் அதிக சுறுசுறுப்பாகவும் பக்தியாகவும் இவர் வளர்ந்தபடியினாலே இவர் புத்தி கூர்மையாக காணப்பட்டார். மிகவும் ஞானமுள்ளவராக காணப்பட்டார். எனவே பல்கலைக்கழகத்திலும் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று மிகவும் அதே பல்கலைக்கழகத்திலேயே டியூட்டராக பணியாற்றினார். மேலும் ரெவரண்டாக படித்து குருத்துவ பட்டமும் பெறுகிறார். இந்த 2 பணிகளையும் மிக அருமையாக நேர்த்தியாக செய்து வருகிறார். ஆனால் அவருக்கு மிஷனரி பணியின் அழைப்பு கிடையாது, அந்த அர்ப்பணிப்பு கிடையாது. இவ்வாறாக இருக்கும் பொழுது சிஎம்எஸ் மிஷனரி பணியிலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு காணிக்கை பிரிப்பதற்காக சில மிஷனரிகள் வருகை தருகிறார்கள். அப்பொழுது இவர்கள் ஆலயத்தின் வாசலிலே இவரும் இவருடைய நண்பரும் ஆளுக்கு ஒரு தட்டிலே காணிக்கை பிரித்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது காணிக்கை அதிகமாக வருகிறது. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார், இந்த பொன்னும் வெள்ளியும் பெரிதல்ல, நீ உன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணிப்பாயா என்று சொல்லி கேட்கிறார். உடனே அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் அதே அழைப்பு வந்து இருவருமாக சிஎம்எஸ் தலைவர்களிடம் தங்களை பற்றி சொல்கிறார்கள். எங்களுக்கு இந்திய மிஷனரியாக செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அழைப்பும் உள்ளது. உடனே அவர்களை சந்தோஷமாக செயலாளராக சிஎம்எஸ் செயலாளராக இவர்கள் சென்னை வந்து இறங்கின உடனே பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் பாளையங்கோட்டைக்கு போன உடனே ராக்லாண்ட் அவர்கள் ஒரு செயலாளராக சிஎம்எஸ் பணியின் பொது செயலாளராக பதவி ஏற்கிறார்கள். ஸ்கூல்ஸ், அங்குள்ள காலேஜஸ், அங்குள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் இவர் பொறுப்பாக காணப்படுகிறார். அப்பொழுது அவர் திருநெல்வேலியை சுற்றியுள்ள சாத்தான்குளம், ஆசீர்வாதபுரம், மெஞ்ஞானபுரம் பல ஊர்களுக்கு சென்று பணிகளை பார்வையிடுகிறார். இவ்வாறாக அவர் சுற்றி ஒவ்வொரு இடமாக பார்வையிடுகிற நாட்களிலே இவருடைய நண்பர் காலரா வியாதினாலே பாதிக்கப்பட்டு அதிகமாக சுகவீனம் அடைகிறார். உடனே இவர் இரவு முழுவதும் அவர் அருகிலே இருந்து அவரை கவனித்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறது, ஆனால் தண்ணீர் அருந்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே தண்ணீர் தாகம் இல்லாத இடத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்ல போகிறார் நண்பனே என்று சொல்லி உயிரை விடுகிறார். அவருடைய நண்பர் இறக்கும் பொழுது அவருக்கு 27 வயது. சிஎம்எஸ் பணியாளர்களிடம் சொல்கிறார், தென் மாவட்டங்களில் ஓரளவு பணி நன்றாக இருந்தாலும் வட மாவட்டங்களில் பணி சிறப்பாக இல்லை, எனவே வட மாவட்டத்துக்கு மிஷனரியை அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது கேட்ட சிஎம்எஸ் தலைவர்கள் சரி என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ராக்லாண்ட் உள்ளத்திலே பேசுகிறார், ஏன் நீ செல்லக்கூடாதா வட மாவட்டத்துக்கு மிஷனரியாக என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறதை கேட்டவுடனே பணிந்து இவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். வட மாவட்டமாகிய 1854 அவர் விருதுநகர் வருகிறார். சிவகாசி, விருதுநகர், இதை சுற்றியுள்ள கோயில்பட்டி எல்லா இடங்களிலும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இவராக இருக்கும் பொழுது இங்குள்ள கால சூழ்நிலையினாலே இவர் பாதிக்கப்பட்டு அதிகமாக சுகவீனப்படுகிறார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாது தினமும்
14 மைல்கள் நடந்து சென்று கிராமம் கிராமமாக கர்த்தருடைய பணியை செய்கிறார், கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அநேகர் இவரை பெண்கள் கெட்ட வார்த்தை சொல்லி இவரை இகழ்கிறார்கள், கல்லெறிகிறார்கள், நாய் வீட்டை கடிக்க விடுகிறார்கள், எவ்வளவோ துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பணியை திறம்பட செய்கிறார். இவ்வாறாக இவர் செய்யும் பொழுது இவருக்கு இரத்த வாந்தி ஏற்படுகிறது. அதிகமாக இரத்த வாந்தி எடுக்கிறார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். இவராக அவர் செய்யும் பொழுது இவரை பாராட்டி, இவருடைய பணிகளை பாராட்டி இவரை அதிகமாக இவரை ஊக்குவிக்கிறார்கள். தன்னுடைய இந்த நற்காரியங்களின் மத்தியிலையும் உடல் பலவீனத்தின் மத்தியிலையும் அவருடைய பணி திறம்பட செயல்படுகிறது. திருச்சபைகளை உருவாக்குவது, கிராமங்களிலே சென்று மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுப்பது, இவ்வாறாக ராக்லண்ட் அவர்கள் தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டு இருக்கும் பொழுது, கல்லாலும் அடியுங்கள் என் சொல்லையும் கேளுங்கள் என்று சொல்லி தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து அவருடைய திண்ணைகளிலே படுத்து தன்னுடைய நாட்களை செலவழித்து கொண்டு இருக்கிறார். இவ்வாறாக இருக்கும் பொழுது அதிகமாக சுகவீனப்பட்டு இரத்த வாந்தி எடுத்து ஒரு நாள் இவர் மரித்து விடுகிறார். இவர் மரிக்கும் பொழுது 43 வயது. தன்னுடைய இள வயதிலேயே இவர் ஆண்டவர் அண்டை சேர்ந்து விடுகிறார். ஆனால் இவருடைய பணி இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவர் மத்தியிலும் நினைப்பூட்டுகிறதாக, நீங்கா புகழ் பெற்றதாக காணப்படுகிறது. நாமும் நம்மை நாமே சிந்தித்து செயல்படுவோமாக, இந்த பணிகளை நினைவு கூறுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா VBS ப்ரோக்ராம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் VBS அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே VBS ப்ரோக்ராம சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது. ரொம்ப ஜாலியா இருக்கு போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமேன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும்
மாலை 5 மணி முதல் 7 மணி